ஹை மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு 117வது தமிழ்நாடு சட்டமன்ற குழு கூடியிருக்கான். ஸோ போயிருக்காங்க. ஸோ லைவாக போயிட்டு இருக்கு. ஒரே அமைதியாக இருக்காரு. அவரோட வெற்றிக்கான ஆயுதமே அமைதி தான். ஸோ அமைதியாக இருந்து சாதனை படைச்சிட்டாரு. ஸோ மக்களே, விஜயனாக்கு எப்படி ஓட்டு போட்டு சக்ஸஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு பொண்ணான கையால் எனக்கும் என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் அமைக்கிட்டு என்னையும் ஒரு சக்ஸஸ் பண்ணுங்கள். நல்லது. ஸோ நம்ம தலைவர் இப்போ சிஎம், தமிழக வெற்றிக்கு தலைவர் விஜயன், வில்வித்த விஜயன் இப்போ சிஎம்மாக இருக்காரு. இப்போ லைவாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி காட்டினாலும் எனக்கு என்னென்னு தெரியல. சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு சட்டசபையில் பொறுப்பேற்கிறத வந்துட்டு சிஎம்மாக ஜோசப் விஜயனும், நான், கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவங்கெல்லாம் வந்துட்டு காட்டியிருப்பாங்க லைவாக. ஸோ அதுக்கப்புறமா எம்எல்ஏக்கெல்லாம் வந்துட்டு பொறுப்பேற்பாங்க சட்டசபை உள்ள. ஸோ அது லைவாக காட்டினா என்னன்னு தெரியல. நான் எதுவும் பார்த்ததில்லை. ஸோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். பட் நம்ம தலைவர் போயிருக்காருன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அது வந்து லைவாக போயிட்டுருக்கு. அங்கேயும் ஒரு மாதிரி சைலண்டாக தான் உட்காந்துட்டு இருக்காரு. பெருசாக சிரிக்கல. ஒரு நர்வஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு புதுசாக ஒரு கம்பெனிக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லைன்னா ஒரு ஷூட் போகிறோம், ஒரு புதுசாக ஒரு பதவி கிடைக்கும் போது ரொம்ப கஷ்டம். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு புதுசாக வரும்போது கண்டிப்பாக நர்வஸ் இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ இப்போ போல்டான மக்கள் இருந்தாலும் சரி. ஏன்னா சட்டசபைன்றது ஒரே அமைதியாக இருக்கும். வெளியில் கத்துற மாதிரி எதுவுமே கேட்காது. ஸோ பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் சவுண்டு வரும். ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் எல்லாருமே வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அதுவே சில மணி நேரத்துக்கு இழுத்துட்டு போகும். ஸோ நம்ம தலைவர் எம்எல்ஏவாக பதிவு பண்ணிட்டாரு. நேற்று சிஎம்மாக பதிவு பண்ணார், இன்னைக்கு எம்எல்ஏவாக பதிவு பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து அடுத்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளால சிஎம்மாக பதவி ஏற்றுட்டாரு. பட் அதுக்கப்புறம் டெப்டி சிஎம் யாருக்கு கொடுப்பாங்கன்றது பார்த்தா மேபி புஷி ஆனந்த் தான் பக்கத்தில் இருக்கார். எப்போவுமே டெப்டி சிஎம் தான் வந்து பக்கத்தில் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து புஷி ஆனந்த் தான் பக்கத்தில், எல்லாமே சீனியராகவே இருக்கார். அவர் அப்போலேருந்து விஜயனை கூட நம்ம கரண்ட் சிஎம்மை கூட வயது வித்தியாசம் பார்க்காம அவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட சரி எப்போவுமே கூடவே தான் இருந்தது. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு நேற்று சிஎம் ஆகிற வரைக்கும் இன்னைக்கு எம்எல்ஏ பதவி இருக்கிறது கூடவே தான் இருக்கார். மேபி அவருக்கு தரலாம், கொடுத்தா சந்தோஷமாக தான் இருக்கும். அவர் இருக்கலாம், செங்கோட்டையன் இருக்கலாம், எல்லாம் ஆதவ் அர்ஜுன், ஸோ எக்ஸட்ரா எவ்வளோ பேர் இருக்காங்க. டெப்டி சிஎம் யாருக்கு கொடுப்பாங்கிறதே தெரியல. மேபி கூட்டணியில் இருக்கும்போது நம்ம இவரு கேட்ட மாதிரி கேள்விப்பட்டாங்க. நம்ம விசிகே தலைவர் கேள்விப்பட்டது நியூஸ் பிரகாரம். ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்றத மாதிரி இருக்குது. மேபி யாருக்கு இருந்தாலும் சந்தோஷம்தான். அவர் தலைவர் முடிவு பண்ணார். மற்றவங்களாம் எப்படி முடிவு பண்ணி பொறுப்புலாம் கொடுத்துருக்காங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் பிரபு, கீர்த்தனாகலாம் வந்து அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்றதை நான் கெஸ் பண்ணவே இல்லை. ஆனால் திடீர்னு கொடுத்துருக்காங்க. மெயினாக ஆதவ அர்ஜுனா, புஷியானது, செங்கோட்டையை அண்டு நிர்மல்குமார், அர்ஜுன், அந்த அருண்குமார் இவங்களாம் தான் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. மற்ற இவங்க ரெண்டு பேருக்குன்றது வந்து பெரிய விஷயம். எக்ஸ்ட்ராடினரி திருப்பங்கள் தான். ஸோ நல்ல விஷயம். எல்லாம் நல்லதாக போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுக்கப்புறம் தான் பிரச்சனைகளே ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏவா வேலுமணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிய டீமாக வராரு. எடப்பாடி தனியாக சைலண்ட்டாக கொஞ்சமாக தான் வராரு. ரொம்ப ரொம்ப கஷ்டம். டிஎம்கேல முக ஸ்டாலின் இல்லாமல் வெறிச்சோடி வருது அவங்க டீமு. ஒவ்வொருத்தராக வராங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் இவங்களுக்காக வெயிட் பண்ணி ஒரு கூட்டமாக போகாமல், ஏடிஎம்கேன தனியாக போகாமல், டிஎம்கேன தனியாக போகாமல் இப்போ எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. டிவிக்கேன தனியாக கூட்டம் எதுவும் இல்லை, ஏடிஎம்கே தனியாக கூட்டம் எதுவுமே இல்லை, டிஎம்கேன்னு எதுவுமே கூட்டம் இல்லை. இது எல்லாமே உடைச்சவர் வந்துட்டு நம்ம தலைவர், தாவக தலைவர் தான். ஒரு நல்ல விஷயந்தான். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பயணம் போயிட்டுருக்காங்க. சிஎம் வந்து நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே அசம்பிள் ஆனாங்க. நியூஸ் பிரகாரம் என்னன்னா ஏடிஎம்கேனா ஒரு டீமாக உள்ளே போவாங்க, டிஎம்கேனா ஒரு டீமாக உள்ளே போவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 டீம் தான் இப்போ இருந்தது. இப்போ அப்படி இல்லை, 3 டீம் ஆகிடுச்சு. 3 கட்சிகள், 3 மாபெரும் கட்சிகளை இப்போ நிற்குது. அது புதுசாக ஆரம்பிச்சது. நம்ம தலைவர் வந்து டாப்பில் வந்து நிற்கிறாரு. நீ சிஎம் ஆகிட்டாரு. மேபி அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம். எம்எல்ஏக்கெல்லாம் சட்டமன்ற மீட்டிங் வரும்போது, சட்டமன்றத்துக்கு வரும்போது எல்லாமே கூட்டமாக வருவாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சு அவங்க தொகுதியில் போய்ட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். இது வந்து அரட்டடிக்க ஒன்றும் வரல. இந்த காலேஜ் இல்லை, ஸ்கூல் இல்லை, இது ஆஃபீஸ் இல்லை. அதையும் தாண்டி மக்களுக்கான சேவை. ஸோ எப்படி செய்யணுன்றது தலைவர் வந்து வழிகாட்டுவார். ஸோ எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அது நல்ல விஷயம்.
இந்த விஷயத்தில் பார்த்தா ஏடிஎம்கேல கண்டிப்பாக உடஞ்சிச்சுன்னு தெரியுது. இவங்க யாராச்சும் இவங்க எம்எல்ஏக்கள் ஒரு டீமாக சேர்ந்து இப்போ செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. சண்முகம் ஏவவேல் என்ற மணி வேலுமணி அவர் வந்துட்டு ஏவவேல் இவங்க சிவி சண்முகம் வேலுமணி இவங்க ஒரு டீம் ஏடிஎம்கேல சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு எம்எல்ஏ பதவி ஏற்றின பிறகு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது பார்க்கலாம். மேபி டிவிக்கே கூட வரலாம், நம்ம தலைவர்கிட்ட வரலாம், வந்து அடைக்கலம் ஆகலாம். சில எம்எல்ஏக்கள் அதான் பேச்சு போயிட்டு இருக்கு. இவங்களும் வந்துட்டு ஏடிஎம்கே டீமும் வந்துட்டு நம்ம டிவிகே தலைவர் கூட ஜாயிண்ட் ஆகிட்டாங்கன்னா இன்னும் பலம் பெறும். டிவிகே பலம் பெறும். அசைக்க முடியாத டீமாக நம்ம தலைவர் நிற்பார். நல்லது நடக்கும். என்னன்னா இவங்க எல்லாமே வந்து பழைய எம்எல்ஏக்கள், பழைய பெருச்சாளிங்க, கொள்ளடிக்கிறதுல வல்லமை பெற்றவர்கள். இந்த விஜயபாஸ்கர்லாம் சொல்லவே தேவையில்ல. பழைய அமைச்சர்கள் இருந்தார். கொரோனா டயத்தெல்லாம் வந்து டோன்ட் பேனிக் நல்லா ஃபேமஸ் ஆனவர். ஸோ அவரே தான் மூஞ்சி காட்டிகிட்டே இருப்பார் கொரோனா டயத்தில். ஏடிஎம்கே இருக்கும்போது கொரோனா ஸ்டார்டிங்கில் யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக இருந்தவர். இவங்க எல்லாமே தனியாக பிரிஞ்சு வேலுமணி டீமில் போய் நிற்கிறாங்க, சி வி சண்முகம் டீமில். ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்படி இருந்த ஏடிஎம்கே நம்ம தலைவர் பிரச்சாரத்தில் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பித்த கட்சி எப்படி இருந்துச்சு, ஜெயலலிதா கட்டி காப்பாற்றினாங்க, இப்போ எப்படி இருக்குது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு அவர் கரெக்டாக சொன்னார். ஸோ ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ எப்படியோ போகட்டும். ஸோ அவங்கவுங்க கட்சி அவங்க நம்ம கட்சி தலைவர் மக்கள் ஆட்சி சிறப்பாக நடக்கட்டும். சரி, இப்போ எதுவும் பேசலை. டிவி பிரகாரம் மற்ற எதுவும் பேசலை. அமைதியாக போயிட்டுருக்கு. எல்லாரும் பதிவேற்றுன்னு இருக்காங்க. அவங்க பதவியேற்ற பிறகு தான் விஷயங்கள் என்னன்றது தெரிய வரும். பரவாயில்ல. ஃபஸ்ட்டு லைனாக கூப்பிட்டாங்க நம்ம டிவிக்கே சம்மந்தப்பட்ட. இப்போ மிக்சிங்காக கூப்பிட்றாங்க. சீனியர் பிரகாரம் எல்லாரும் வந்து பதவியேற்றுக்கிறாங்க. ஐ மீன் டிவிக்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாம் மிக்சிங்காக வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு 8 வந்து மெஜாரிட்டி அமைச்சர்கள் பதவியேற்றினார். நம்ம தலைவர் பதவியேற்றினார். அப்புறம் மெஜாரிட்டியாக அமைச்சர்கள் பதவியேற்றினாங்க. நல்ல விஷயம். ஒரு சவால் நிறைந்த, கண்டிப்பாக வந்து நம்ம தலைவருக்கு வந்து ஒரு சவால் நிறைந்த ஆட்சியாக தான் இருக்கும். ஏன்னா எதிர்கட்சியில் வந்துட்டு டிஎம்கே இருக்காங்க. சப்போர்ட் அவங்க பக்கத்தில் இன்னொரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி தான் எடப்பாடி இருக்காங்க. இவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஆள். ஸோ உதயநிதி பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸ்டாலின் தான் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஆள். எடப்பாடியை விட ஸ்டாலினுக்கு தான் எல்லாமே தெரியும். எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அவர் ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கார். அவரோட வேலையே கட்சியிலேருந்து தான் அவங்க அப்பா கூட இருந்து போனார். இந்த சவால் நிறைந்த இதில் மக்களுக்கான நிறைவேற்றுதல், விஜய் நான் சொன்ன மாதிரி, சிஎம் சொன்ன மாதிரி அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினா ரொம்ப கஷ்டம். நேற்று ஆல்ரெடி சொல்லிட்டாரு, கட்சியில் வந்துட்டு அரசாங்கத்தில் வந்து பணம் இல்லை, ஆல்ரெடி இருந்த கட்சிகள் பணத்தை எல்லாமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுப்பேன்னு சொல்லிட்டாரு. பட் அதெல்லாம் தாண்டி எப்படி பண்ண போகிறாங்கன்றது தெரியல. நான் முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோக்கெல்லாம் சொல்லி வந்தேன், டிஎம்கே விழுந்த கதை வந்து விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு ஏன் பண்ண முடியல அப்படின்னா, பிஜேபி கூட இணக்கமாக அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் பொதுவாகவே பேசிகிட்டு இருப்பேன். இவர் வந்துட்டு ரொம்ப வந்து முரண்டு பிடிக்கிறாரு. மோடிக்கு வந்துட்டு ஐ மீன் பிஜேபி கட்சிக்கு வந்துட்டு கூட்டணி ஒன்றும் வைக்க தேவையில்ல, கூட்டணி தேவையில்லை. பட் இருந்தாலும் அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு, சார் இது மாதிரி வேணும் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வேணும், முதலமைச்சரை நாங்கள் வந்து கேட்குறோம். ஸோ தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பணம் முக்கியம், நிதி முக்கியம், இது தேவை, ஃபண்டு முக்கியம், இது எல்லாமே தேவை. அவருக்கு என்ன லாங்குவேஜில் புரியுமோ அந்த லாங்குவேஜில் சொல்லி, மோடியை சொல்லி, அமித்ஷா கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் பேமெண்ட் வாங்கி வந்து ஃபண்டு வரணும், அதுதான் ரிலீஸ் பண்ணணும். 1 கோடியா 2 கோடியா பல கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணாதான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. அது நல்லா புரிஞ்சு வச்சிருக்கார் தலைவர் சிஎம் விஜய். ஸோ இதுவும் வந்துட்டு டிஎம்கே ஆட்சியில் பண்ண மாதிரி பண்ணாமல், ஸோ வந்துட்டு தமிழ்நாட்டு நலனுக்காக அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றணும், வாக்குகளை நிறைவேற்றணும். கண்டிப்பாக பணம் வேணும். அவர் கண்டிப்பாக வந்துட்டு பிஜேபி கூட இணக்கமாக போய் தான் ஆகணும். நோ கூட்டணி தேவையில்லை. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழோட மக்களை காப்பாற்றணும்னா இணக்கமாக போய் தான் ஆகணும். இது வந்து பெரிய விஷயம். பணம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அது போக சில மும்மொழி கொள்கைகள்லாம் சொல்கிறாங்க. சில மும்மொழி கொள்கைகள் வேறு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இந்தி திணிப்பு இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர நினைப்பாங்க. இதுக்கெல்லாம் ஹோப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து நம்ம தலைவர் வந்து மெஜாரிட்டியில் ஃபுல்லாக உள்ளே போகல, 108 சீட்டோடு தான் உள்ளே போயிருக்காரு. ஸோ மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பிரச்சனை பண்ணாலும் எப்போ வேணாலும்
மைனஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதையும் பார்த்து நம்ம தலைவர் நடந்துக்கணும். ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் தலைவர் இருக்கார். இந்த 5 ஆண்டு அப்படி ஆயிடுச்சு. அடுத்த 5 ஆண்டு எலெக்ஷன்னா செம்ம மெஜாரிட்டி 234 234 234 இல்லைன்னா 200 சீட்டு அப்படி டாப் ரேஞ்சில் ஜெயிக்கணும். அப்போ தான் நம்ம தலைவர் நினைச்சா மாதிரி தமிழ்நாட்டை கொண்டு போக முடியும். நான் தான் ராஜா, நான் சொல்கிறதா சட்டம். ஆல்ரெடி நேற்றே சொன்னார், ஒன் பவர் சென்டர், அது நான் தான், இங்கே ஒன்று இங்கே ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு பவர் சென்டர், அது நான் தான் முடிவெடுப்பேன், இது நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. போல்டான விஷயம் ரொம்ப 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 பெரிய விஷயம், யாராலுமே சொல்ல முடியாது. ஒன்லி ஒன் பவர் சென்டர், நான் தான். அது அறிவிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இங்கே கேட்குறேன் அங்கே கேட்குறேன் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதோட அடிப்படையில் தான் சொல்லியிருக்காரு. எங்கே கேட்கணும் அங்கே கேட்கணும், அவங்க கிட்ட முடிவு பண்ணணும் அப்போல்லாம் தேவையில்லை. ஒன்லி ஒன் பவர் சென்டர், அது விஜய் சென்டர், விஜய் சர்க்கார், டிவிகே சர்க்கார். ஸோ நல்ல விஷயம் தான் தலைவரே. ஸோ வெள்ளை அறிக்கை வெளியிடுன்றது இது எல்லாமே எதிர்க்கிறாங்க. ஃபஸ்ட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடுன்றது ஸ்டாலின் மட்டும் தான் எதிர்த்தார். இது எல்லாமே வெள்ளை அறிக்கை கேட்டு தான் உட்காந்தாங்க. எடப்பாடி ஆகட்டும் இல்லை மக்கள் ஆகட்டும். நிதிநிலை அறிக்கை என்னவா இருக்குது, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்னவா இருக்குது, லைவாக போடுங்க சொன்னாங்க. இதெல்லாம் இல்லை, நம்ம தலைவர் லைவாக காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கெல்லாம் பதிவு எடுத்துருக்காங்க, அது லைவாக போயிட்டுருக்கு. அடுத்த நடைமுறைகள் லைவாக போயிட்டுருக்கோம். அது பார்க்கறது ரொம்ப பொறுமை வேணும். டிவியில் பார்க்கணுன்னா ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும், மொபைல் பார்க்கணும் ரொம்ப பொறுமை வேணும். ஸோ தலைவரே லைவாக போயிட்டு இருக்கு, பதிவு எடுத்துக்குங்க. எப்போதும் போல் நம்ம தலைவர் இன்னமும் சிரிக்கலை. ஸோ ஒரு மாதிரி நர்வஸாகவே எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன முடிவு பண்ணுவார்ன்ட்டு அவருக்கு தான் தெரியும். எல்லாமே கூர்ந்து கவனிக்கிற, யார் யார் என்ன பண்ணுறாங்கன்றத பக்காவாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ மக்களே வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு எல்லாமே எம்எல்ஏக்கெல்லாம் பதிவு இருக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் நம்ம தலைவருக்கு கண்டிப்பாக சவால் நிறைந்த மக்களாட்சி தான் இருக்கும். எதிர்கட்சி அணிகள் விளாசுவாங்க, குற்றங்கள் நிறைய சொல்லுவாங்க, குறைகள் நிறைய சொல்லுவாங்க. மறுபடியும் அதே சண்டை, அதே சச்சரவு, அதே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே கொலை எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ சட்டமன்றத்தில் பதவியேற்க போகிறாங்க. நியூஸில் பார்த்தா ஏதோ ஒரு ஊரில் ஒரே ஒரு பதவி, ஐ மீன் கோவிலில் யார் பூஜை பண்ணணும் அந்த விஷயத்தில் ஊர் பேர் போட்டாங்க, மறந்துட்டேன். கோவிலில் யார் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு காவி அடை கட்டிட்டு பூஜை பண்ணுற உடையோடு இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு மாள்றாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் அடிச்சுக்கிறாங்க. நான் தான் சாமிக்கு பூஜை பண்ணுவேன், நான் தான் சாமிக்கு சொல்லி 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. இது நம்ம முதலமைச்சர் குறை சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் தான் போலீஸ் போகும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்களா பிரச்சனை பண்ணுறது. சாமிக்கு யாரும் பூஜை பண்ணல, நான் தான் பண்ணுவேன். எல்லாமே சாமிக்கு பூஜை பண்ணுறாங்களோ இல்லை பணத்துக்கு பூஜை பண்ணுறாங்களோ தெரியல. இதெல்லாம் தான் முதலமைச்சரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். எல்லாத்துக்குமே முதலமைச்சரை குறை சொல்ல முடியாது. ஸோ சட்ட ஒழுங்கு சட்டத்திட்டமாக இருக்கணும். சேலத்தில் எங்கே தானே ஒரு ஊர் பேரில் ஏதோ ஒரு ஊரில் இப்போ நியூஸ் பார்த்தா ஒரு கமிஷனர் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் திருச்சிராப்பள்ளினாவோ சம்திங் நினைக்கிறேன், கூப்பிட்டு வச்சு ரவுடிலாம் கூப்பிட்டு வச்சு ஒழுங்கு மாதிரியே இருந்துங்க, சட்டம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, முதலமைச்சர் ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு சட்ட ஒழுங்கை. இனிமேல் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்குங்க. நீங்கள் இருக்கிறது 400 பேர் தான் இருக்கீங்க ரவுடிஸ். ஸோ மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். உங்களால் அவங்களுக்கு தொந்தரவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறோம். சட்டம் வெரி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. நியூ சிஎம் நியூ கட்டளை போட்டிருக்காரு, பார்த்துக்குங்க அப்படின்னு வார்ன் பண்ணிட்டாங்க. இது சூப்பரான விஷயம். ஸோ இதுவே பிகினிங், ஸ்டார்டிங், நோ எண்டு கிடையாது, கண்டினியூ. நம்ம தலைவர் ஜோசப் விஜயனும் நான் கண்டினியூ பண்ணுவார். இதுவே ஃபஸ்ட்டு படம். கூப்பிட்டு வச்சு போலீஸ் ரவுடியஸ்லாம் வார்ன் பண்ணிட்டார். சினிமா மாதிரி இல்லை, அதை தாண்டி சினிமாவில் எப்படி வார்ன் பண்ணுவாங்களோ அது ஒரு காட்சி பார்ப்போம். அது மாதிரி நியூஸில் பார்த்தோம். வெரி குட் தலைவர், கண்டினியூ பண்ணுங்கள். மக்களாட்சி தொடரட்டும், நல்லாட்சி தொடரட்டும். எதிர்கட்சியில் உட்காந்து இருக்கிறவங்க, எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அமைச்சர்கள் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தலைவருக்கு அனுசரித்து போனால் நல்லது. சும்மா வேம்புக்குனால கொம்பு பிடிச்சா வேஸ்ட்டு. ஸோ பார்த்து நடந்துக்குங்க. ஆல்ரெடி இருக்கிற கொள்ளையடிச்ச எம்எல்ஏக்கள், லஞ்ச ஊழலை திளைத்து நின்ற பெருச்சாளிகள் பார்த்துக்குங்க. அடுத்த வருஷம்லாம் அடுத்த 5 ஆண்டில் நீங்கள் வருவீங்களான்னு தெரியாது. ஏன்னா அங்கேயும் டிஎம்கேலையும் சரி ஏடிஎம்கேலையும் சரி புது ஆட்களை இறக்குவாங்க, இளைஞர்களை இறக்குவாங்க. அடுத்த 5 ஆண்டுக்கு டிஎம்கேல ஸ்டாலின் நின்னா அதே ஓல்டு மேன்கள் இருப்பாங்க. நம்ம உதயநிதி நின்னார்னா கண்டிப்பாக இளைஞர்கள் பட்டாளம் வரும். டிவிக்கு அடுத்த 5 ஆண்டு டிவிக்கு எப்படியாச்சும் வீழ்த்துன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. நம்ம சிஎம் அதையும் தாண்டி இன்னும் பக்காவாக பிளான் பண்ணி இன்னும் புது ஆட்களை இறக்குவார். அவர் கட்சியில் எங்கெங்கெல்லாம் தோத்தாங்களோ அங்கெல்லாம் புது ஆட்களை நிப்பாட்டி ஜெயிக்க பார்ப்பார். மென்மேலும் வளரட்டும் தமிழ்நாடு. நம்ம முதலமைச்சர் வளரட்டும், டிவிகே தலைவர் முதலமைச்சர் வளரட்டும்.
தமிழ்நாடு செழிக்கட்டும். வணக்கம் மக்களே, நன்றி.